இந்த இந்தியா கூட்டணி வண்டி ஃபுல்லாகி கிடக்குது, சீட்டே இல்லையாங்க? அது ஸ்டாலின் முடிவு பண்ணுவார், நீ முடிவு பண்ண முடியாது. இல்ல சார், அது ஏற்கனவே ஸ்டாலின் அது தனக்குள்ள லாபம் என்னங்கிறத பார்த்து முடிவு பண்ணுவார். கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர், கலைஞரோட பெரிய ராஜதந்திரி, எது எது அவருக்கு தேவைங்கிறத இது பண்ணுவார். இப்போ நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேனியில் போடியில் பெரிய ஃபைட்டு கொடுக்கணும். ஒருத்த நாட்டில் வைத்தியலிங்கம் வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர், அவர் தொகுதியில் ஃபைட் கொடுக்கணும். இவங்க ரெண்டு பேருமே திமுக சின்னத்தில் நிற்பாங்கன்னா, கூட்டணியாகவோ இதோ நிற்பாங்கன்னா 50,000 ஓட்டில் ஜெயிப்பாங்களே. ஓகே, என்னத்துக்கு அது ரெண்டு தொகுதி சார்? அது திமுக சீட்ல இருந்தே பிரிச்சு கொடுப்பாங்களா, இல்ல பிசிகாவுல இருந்து எடுப்பாங்களா, கம்யூனிஸ்ட்ல இருந்து எடுப்பாங்களா, காங்கிரஸ்ல இருந்து எடுப்பாங்களா? தோத்த சீட்டுன்னு சொல்றேன். ஓகே, அந்த தோத்த சீட்ல பவர்ஃபுல்லான ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்களா ரெண்டு பேரும்? எனக்கு இன்னும் தெளிவா கேட்கறேன். தோத்த இடம்ன்றது அந்த இடத்துல ஒரு காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ யாரோ ஒருத்தர் தோத்துருக்கலாம், ரைட்டுங்களா? இருக்கலாம்ல. அப்படின்னும் போது அந்த சீட்டை இவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அப்ப காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஏத்துக்குமா, விசிகாவோ ஏத்துக்குமா? ஏங்க, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. விசிகாவை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதாங்கும் போது நீங்கள் எல்லாம் விஜய்க்காக துள்ளிட்டு தெரிஞ்ச போது திருமாவளவன் சீமான் மேலே உள்ள அந்த பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் 5 விழுக்காடு உயர்த்தி கேட்குறாரு. மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவை எந்த இதுவும் கேட்காம இது அதிமுகவில் உள்ள ஜாதி வெறியர்களும் பாமகவும் அதை எதிர்க்கும் போது சீமான் போல்டா நிற்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, பஞ்சமநில மீட்பு பறையர்களுக்கு இதுன்னு சீமான் ரொம்ப போல்டா நிற்கும் போது அவர் மேல உள்ள காய்ச்சலில் விஜய திருமாவளவன் புஷ் பண்ணி விட்டுருவான்னு சொல்லும் போதே சீமான் தெளிவாக சொன்னார். நானும் சொன்னேன், திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருப்பார், எங்கள் அண்ணா அங்கே தான் இருப்பார், தேராத இடத்துக்கெல்லாம் போக மாட்டாருன்னாரு. தம்பி, நீ பலம் நிரூபிக்காதவன், விஜயகாந்தாவது பலம் நிரூபிச்சு கூட்டணி அமைச்சாருன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி திருமாவளவன் இன்னைக்கு திமுக அணியில தான் தெளிவா இருக்கு. சீட்டை குறைச்சா எப்படி கண்டினியூ பண்ணுவாரா? அவர் ஏற்கனவே சீட் அதிகமா கேட்கணும்னு இருக்காங்களே. ஏங்க சீட்டை சங்கத்தமிழ விசிகா சங்கத்தமிழலாம் 25 சீட்டு கேட்பான்றாரு அவரு. சீட்டை ஏங்க குறைக்க போறாங்க? ஸ்டாலின் தொடர் வெற்றியில இருக்கிறாப்புல, பரையர் சமூகமும் திருமாவளவனும் வெற்றி வீரர்களா இருக்காங்க. பரையர் சமூகம் வெற்றி வீரரா இருக்காங்கிறதும் திருமாவளவன் வெற்றி வீரரா இருக்காருங்கிறதும் பலருக்கும் வயிறு எரியுது, கும்பி எரியுது, குடல் காயுது, லபோ லிப்தி போட்டு அடிச்சுக்கிறான். எனக்கு பிரச்சனை இல்லை. காலக்கிடப்பாறை தற்காப்பதே கதர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்தவன், என் ஜாதிக்கு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனும் பெருமிதமும் நன்மையும் கொடுத்த RSS இயக்கமும் சமநீதிக்கான இயக்கம்னு ஐயா இந்துக்களின் தந்தை தாளிங்க நாடார் மூலமா முதல் ஒரு கிருஷ்ணவ கம்யூனிட்டி MLA உருவாக்குறது காரணமா இருந்தவன். அந்த நான் சமநீதி பார்வை உள்ளவன். சகோதரர் தொல்துருமாவும் அவரோட பரையர் சமூகமும் இங்க வெற்றி வீரர்கள் சொல்லல. எனக்கு ஒன்றும் கசப்பும் இல்லை, எதுவும் இல்லை. நான் இதை வெளிப்படையா சொல்றேன், இதுல பெருந்தன்மை இல்லை, உண்மையை சொல்றேன் நான். ஆனா அதை பொறுக்க முடியாதவன் எப்படியாவது அங்க பிரேக் ஆகாதான்னு லபோதி போனி அடிச்சுக்கிறான். அதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லணுமா மதேஷ்?